கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முதியவர் தனது 40 ஏக்கர் நிலத்தை வழக்கறிஞரிடமிருந்து மீட்டு தருமாறு கோவை பந்தயசாலையில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு அளித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பந்தயசாலை பகுதியில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகம் அமைந்துள்ளது. இங்கு கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ராமலிங்க சொக்கவேல் என்ற 72 வயது முதியவர் தனது சொத்துக்களை வழக்கறிஞர் ஒருவர் மோசடி செய்து எழுதி வாங்கியுள்ளதாகவும் இதனை மீட்டு தருமாறு கண்ணீர் மல்க மனு ஒன்றை வழங்கினார். மேலும் இது குறித்து முதியவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தனது பூர்வீக நிலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் மற்றும் கரூர் மாவட்டம் கார்வழி கிராமத்தில் இருந்து வருகிறது. இந்த சொத்துக்களின் பேரில் பாக பிரிவினை தொடர்பாக காங்கயம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் இந்த வழக்கு தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டி வெள்ளக்கோவில் பகுதியில் உள்ள வழக்கறிஞர் முருகேசன் என்பவரை சந்தித்த போது மேற்படி வழக்கு சொத்துக்களை தனது பெயரில் எழுதி கொடுக்குமாறும் அவ்வாறு எழுதி கொடுத்தால் மேற்படி வழக்கினை தானே முன்னின்று நடத்தி மேற்கொண்டு வழிநடத்தி தள்ளுபடி செய்து கொடுப்பதாகவும் அதன் பின்னர் மீண்டும் மேற்படி வழக்கு சொத்துக்களை முதியவர் பெயருக்கு மாற்றி கொடுத்துவிட்டு தனக்கு அதற்குண்டான வழக்கறிஞர் கட்டணத்தை பெற்றுக்கொள்வதாக நம்பிக்கையாக கூறினார். அவர் கூறியதை முழுமையாக நம்பி நான் கடந்த 2010ஆம் ஆண்டு வழக்கறிஞர் முருகேசன் பெயருக்கு அவரிடம் இருந்து எவ்வித தொகையும் பெற்றுக்கொள்ளாமல் சுமார் 40 ஏக்கர் உள்ள வழக்கு சொத்துக்களை அவருக்கு கிரயம் செய்து கொடுத்தேன். இந்நிலையில் வழக்கு முடிந்த நிலையில் தன்னுடைய சொத்துக்களை திருப்பி தராமல் தன்னை மிரட்டுவதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். மேலும் இது குறித்து மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்ததாகவும் அவர் உரிய நடவடிக்கை எடுத்து தனது சொத்துக்களை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய பெயர் ராமலிங்க சொக்கவேல், காஞ்சேரி காவலசு, கரூர் மாவட்டம். 2005 மகன் மேலே கேஸ் போடுறாங்க. அந்த கேஸுக்கு மேலேயே எங்கள் அக்கா மேலே 2 பேருக்கு மேலே கேஸ் போடுறாங்க. அது கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 2010 முருகேசுங்கிற வக்கீல்கிட்ட போகிறேன் ஆலோசனையாக. போனதே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 40 ஏக்கரா என் மேலே எழுதி வைங்க அப்படிங்கிறாரு. நான் தெரியாதனமாக எழுதி வச்சிடறேன். வச்சுட்டு அப்புறம் இது பண்ணுறேன் அதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு வெறும் பாண்டியிடம் எழுதி வாங்கிட்டாரு. அந்த பாண்டை ரமேஷுங்கிற பேரில் வச்சு இந்த 40 ஏக்கரா எழுதி வாங்கி வச்சிடலாமே அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்குது. அந்த 40 இடங்களை ஜப்தி பண்ணி வச்சிருக்காரு. அதில் அவருக்கு இப்போ கொலை மிரட்டல் வேறு இருக்காரு. நான் சோத்து கூட வழியில் அவருக்கு கூப்பிடி வாங்கி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 40 ஏக்கரோட மதிப்பு எவ்வளோங்க? இந்த முருகேசுங்கிறத எங்கே போய் பார்த்தீங்க? 40 ஏக்கரோட மதிப்பு நீ கேட்குற 30 லட்ச ரூபாய்க்கு பல கோடி ரூபா மதிப்பு ஆகுது. 40 ஏக்கரா அதை வச்சுக்கிட்டு இவனை ஏமாற்றணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இது பண்ணுறாப்படி. அதில் இந்த ரமேஷ்ங்கிற ஒருத்தர் வர சொல்லி இது பண்ணி அவன் மேலே அவன் முக்கிய கடங்காரன் இருக்கான். அவன் மேலே தப்பு பண்ணி ஒரு லேண்டை விற்கிறதுக்கு அவருக்கு கொடுங்க. அதில் அவருக்கு கொலை மிரட்டார். துப்பாக்கி கூட எடுத்து காட்டுறேன். ஒன்றா இவர் உனக்கு சுட்டுப்பிடுங்க, நீ எங்காலும் போனீங்கன்னா உன் உயிருக்கு ஆபத்து, கை காலை ஒடிச்சுப்பிடுங்க. என்னோட உயிருக்கு ஆபத்து வந்தால் அந்த முருகேசுங்கிற வக்கீல்னால எனக்கு உயிருக்கு ஆபத்து வரும், வேறு யாருக்கும் வராது. அதே மாதிரி வாகனத்துக்கு அடிச்சு விடுவேன் ஒரு இதில் போனீங்கன்னா அப்படின்னு பயமா இருக்குது. எனக்கு சாப்பிட்றது எனக்கு வசதி இல்லை. கூட்டியாங்க அடுத்தவங்க கூட்டியாந்து இருக்காங்க. நான்